வெல்கம் டு பிருந்தாவன். எல்லாருக்குமே திருக்கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓமானில் எங்கள் வீட்டில் நாங்கள் கொண்டாடின திருக்கார்த்திகை விழாக் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள், அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் வந்து தென்காசி தான். ஸோ தென்காசியில் எங்கள் ஊர் சைடில் ட்ரெடிஷ்னலாக எப்படிலாம் கொண்டாடுவாங்க, என்னென்ன பலகாரங்கள் செய்வாங்க, ஸோ அதை எல்லாமே தான் இந்த விழாக்கில் பார்க்க போகிறீங்க. ஸோ காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகைக்கெலாம் வந்து பனை ஓலை கொழுக்கட்டை செய்வாங்க. அதுக்காண்டி பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து சரி திடீர்னு ஏதாவது லைட்டிங்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வந்து பெயிண்டிங்ஸ் நிறையா இருந்துச்சு. இது வந்து சடனாக நினச்ச முடிவு தான். ஈவினிங் போல் தான் இதை எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். கொஞ்சமாக யூஸ் அண்ட் த்ரோ கப்பும் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு சூப்பராக ஒரு லைட்டிங்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக ரெண்டு கலர் மட்டும் எடுத்துருந்தேன். ஆல்ரெடி ஃப்ளவர் வந்து எல்லோ இந்த மாதிரி இருக்கிறதுனால லைட்டாக பிங்க் அண்ட் எல்லோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து கப்பில் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைடு பெயிண்ட் பண்ணுறதை விட உள் சைடாக வந்து பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நான் அதனால் உள் சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து எங்கள் ஊரில் மட்டும் பனை ஓலையில் செய்வாங்க. இங்கே ஓமானில் வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் எதுவுமே கிடையாது. இது ஊரில் இருந்து பார்சல் வந்ததில் நான் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இது வந்து ஒரு 1.5 மாதம் கிட்ட ஆகுது. அப்படியே இருக்குது. நம்ம கொழுக்கட்டை விற்கும்போது மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே வெளியே எடுத்து வச்சு அல்ட்டா நம்ம வாட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் உள்ள பச்சரிசி மாவு வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலையே இந்த மாதிரி பச்சரிசி மாவு ரெடி பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கொழுக்கட்டையோட ரியல் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் சாப்பிட்றப்ப தாங்க தெரியும். அதனால் வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலேயே கொஞ்சமாக பச்சரிசி வந்து ஊற வச்சு அதை காய வச்சு கொஞ்சமாக வந்து பவுட்ரு பண்ணி அதையும் வந்து சளைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியலில் நம்ம தூர போடுற பொருளில் இவ்வளோ சூப்பராக வந்து பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் லைட்டெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் பார்ப்பீங்க. சைட் பை சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கும் வந்து பூ கட்டியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ மீனாட்சி ஃப்ளவர் ஷாப்பில் தான் ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஓமானில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட டீட்டெயிலெலாம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து விளக்கெல்லாம் ஏற்றினேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு எதுவும் ஏற்றலை, கேண்டில் தான் யூஸ் பண்ணேன். வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணல அந்த பேப்பர் கிராஃப்ட்டை, அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். இது வந்து நான் வந்து எம்டியாக உள்ள கப்பில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இது நீங்கள் கலர்ஃபுல்லாக உள்ள கப்பு இருந்துச்சுன்னா இதையே அப்படியே தலைகளாக கவுத்தி வச்சு சூப்பராக டிசைன் பண்ணலாம். இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்ச அந்த கேண்டிலை வச்சு சூப்பராக லைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினா கூட இந்தளவு ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் பார்க்கறதுக்கும் மனசுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுக்கட்டை அவிச்சிட்டு சாமி கும்பிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவை வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொழுக்கட்டை வைப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அவிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா கதவு தூண்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வைப்பாங்க. இது எந்தெந்த ஊர்லலாம் நான் வைப்பாங்கன்னு தெரியாது. எங்கள் ஊர் தென்காசி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டை. எங்கள் ஊர் சைடில் திருக்கார்த்திகை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சைட்லேயுமே வந்து தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு பலகாரம் பண்ணுவாங்க. அது வந்து மோஸ்ட்லி தென்காசி திருநெல்வேலி இந்த ஏரியாவில் தான் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பனை மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பனை ஓலையை பயன்படுத்தி கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அந்த கொழுக்கட்டை வந்து அந்த திருக்கார்த்திகையில் எல்லார் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக அந்த கொழுக்கட்டை வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஓமானில் இருக்கேன். எனக்கு இங்கே வந்து பனை மரம்லாம் கிடையாது. ஆனால் வந்து ஊரில் இருந்து ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வரும்போது அப்பா வந்து நீட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கெட்டி கொடுத்து விட்ருந்தாங்க. இது வந்து என்கிட்ட வந்து ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. இதை நான் வந்து அப்படியே பத்திரமா ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வெளியே எடுத்து வச்சேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலை கொழுக்கட்டை செய்ய போகிறேன். மாவாக பிரிச்சுட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெல்லம், இன்னொன்று வந்து ஒயிட் சுகர். ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியாக பிரிச்சாச்சு. இப்போ ரெண்டுக்குமே வந்து சேமாக தான் எல்லாமே போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் ரெண்டுக்குமே போட்டுடலாம். இங்கேயும் வந்து ஏலக்காய் தூள் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு தூள் இருக்குல்ல, ஸோ அதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக போடணும். அது போட்டிங்கன்னா நல்ல அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப, அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்குத்தூள் போடுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக மாவு பொருளுங்கிறதுனால நம்மளுக்கு டைஜஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர், டேஸ்ட்டு, ஹெல்த்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணுறேன்.
நீங்கள் எள்ளுக்கு பதிலாக பொட்டுக்கடல, சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பெல்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடில் எள்ளு தான். எனக்கும் அந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். கருப்பு எள்ளு. இப்போ 2 சைட்லேயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்காக போடுறது. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஆல்ரெடி வெள்ளைப்பாகு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சதும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைகிறப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாலாம் பிசைகிறப்ப பக்கத்தில் இருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்ருவோம். பச்சை மாவு சாப்பிட்டே வயிறுலாம் நிறைஞ்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. வெளியே பார்க்கப்பே தெரியும் நம்மளுக்கு அந்த எள்ளு தேங்காய் எல்லாமே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பனை ஓலையில் வச்சு கெட்டி வைக்கணும். நிறைய பேர் வந்து பனை ஓலையில் வேறு மாதிரி கட் பண்ணிலாம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஓலையுமே எடுத்து ஃபோல்டு பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ வந்து பனை ஓலை எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பனை ஓடையில் சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சு உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்தளவு நம்ம வந்து இந்த மாதிரி அமைக்கி கொடுத்துக்கலாம். வெளியே வந்து எக்ஸஸாக தெரியாமல் வைக்கக்கூடாது. ரொம்ப இனிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஹீட்டில் வேகிறப்ப அந்த இலைக்கு வெளியே வந்துடும் கொழுக்கட்டை. இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே ஒரு ஓலையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொழுக்கட்டையும் கூட வைக்கலாம். ஒரு சில ஓலையில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொழுக்கட்டை கூட வைப்பாங்க. நான் வந்து நீ பார்த்திங்கன்னா 2 மட்டும் வைக்கிறேன். இந்த பனை ஓலையில் வச்சு வெந்தி எடுக்கிறப்ப அந்த பனை ஓலை வாசனையோட அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம இங்கே பண்ணோம்ல இதையும் அப்படியே ஃபோல்டு பண்ணி மொத்தமாக ஒரே இதாக வச்சிடலாம். இப்போ ஒரு கயிறோ இல்லைன்னா அந்த பனை ஓலையோட அந்த நாரை எடுத்தோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா கெட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கயிறு வச்சு கெட்ட போகிறேன். சும்மா ஜஸ்ட்டு கெட்டி ஒரே ஒரு நாட் போட்டால் போதும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த உலையில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொழுக்கட்டை வச்சுருக்கேன். இதை எப்படி ஃபோல்டு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸை ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பனை ஓலைங்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இதை இப்படி ஃபோல்டு பண்ணி மறுபடியும் அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த எக்ஸஸாக இருக்கிறத மேலே ஃபோல்டு பண்ணி நம்ம கட்டிட வேண்டியதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொழுக்கட்டை வச்சாச்சு. பொதுவாகவே வந்து பெரிய உலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 3 கொழுக்கட்டை வச்சிடலாம். இது நம்ம வந்து குருத்து ஓலையாக இளம் ஓலையாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து 2 வைக்கலாம். சில இதில் 1 கூட வைப்பாங்க. இது நம்ம வந்து கட் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம பாட்டு இந்த மாதிரி ஓலையை மட்டும் தனித்தனியாக எடுத்து வந்து இந்த மாதிரி செஞ்சிடலாம். 2 இல்லைனா 3 கொழுக்கட்டை கூட ஒரே இதில் முடிச்சு சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொழுக்கட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். சில பேர் வந்து நிறையா செய்கிறப்ப பெரிய பானையில் கூட வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் வச்சு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி அந்த ஓலையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். பனை ஓலை கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த ஓலையை வந்து நல்லா நம்ம பிரித்து சாப்பிட்லாம். இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது மறுநாள் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த ஓலையோடையே வச்சிடாதீங்க. ஓலையிலேருந்து கொழுக்கட்டையை ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீலோட இந்த கொழுக்கட்டை சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தளவு குவான்டிட்டி வந்து பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ளாட்டில் உள்ளவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நானும் நாளைக்கு வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ எல்லாருமே வந்து திருக்கார்த்திகை வந்து சூப்பராக கொண்டாடிருப்பீங்க. உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடினீங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.